இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரி இறை மக்களே அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. அழுக அழுக இறை மக்களே வருக வருக மானிடரே. அழுக அழுக இறை மக்களே வருக வருக மானிடரே. புதியதுராவி புதியதொரு இதயமும் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதொராவியும் புதியதொரு இதயமும் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே வருக வருக மானிடரே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியில் நாங்கள் சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு இறைவன் தந்திருக்கின்ற வெற்றிக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாங்கள் எவ்வளவு முயற்சிகளை எடுத்தாலும் வெற்றியை அவருடைய பயனை நமக்கு தருபவர் ஆண்டவர் என்பதை புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்திலே தெளிவாக நமக்கு எடுத்துயமுகின்றார். ஆகவே இந்த நாளிலே இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த வெற்றிகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றியோடு நினைவு கூர்ந்து அதை நமக்கு தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற விருதுவாக்கோடு நாங்கள் வாழ இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவாம், சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்திடலாம். அதனால் எங்கள் சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீரங்களில் கரத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தொருள்வீராக. உம்மோடு தூயாவியார் நொன்று பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 9 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகின்றேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில்
திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கு ஏற்பவே நடக்கின்றீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப நடந்து மனித போக்கில் தானே வாழ்கின்றீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கின்றீர்கள். அப்பல்லோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவர்க்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கேற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவார். நாங்கள் கடவுளின் உடல் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 12b. உங்கள் பல்லவியாக ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீட்டிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களிகூரும், ஏனெனில் அவரது திருப்பேரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோனின் வீட்டுக்கு வந்தார். சீமோனின் மாமியார் காய்ச்சலாய் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறை நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தன் கைகளை விரித்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதபடி அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவர் அவர்களிடம், நான் மற்ற ஊர்களுக்கும் இறை ஆட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் ஒரு அழகான சிந்தனையை நமக்கு தருகின்றார். சிறப்பாக கொரிந்திய திருச்சபையிலே பவுலும் அப்பல்லோவும் மிக சிறந்த இறை பணியை ஆற்றினார்கள். ஆகவே அவருடைய மகத்தான பணியை பார்த்த அந்த மக்கள் ஒரு சிலர் நான் பவுலை சார்ந்தவன் என்றும், வேறு சிலர் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் அவர்களுடைய பேசிக்கொண்ட பொழுது பவுல் அவர்களுக்கு ஒரு அழகான இறையியல் சிந்தனையை அளிக்கிறார். அவர் அந்த மக்களை பார்த்து கேட்கின்றார், அப்பல்லோ யார், பவுல் யார்? நாங்கள் மிகவும் எளிமையான பணியாளர்கள் தானே. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் பணியாற்றினோம். எங்களுக்கு இறைவன் அளித்த அருளுக்கேற்ற நாங்கள் இந்த பணியை செய்திருக்கிறோம். ஏனென்றால் நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். ஆனால் இந்த விளைச்சலை கொடுத்தது நாங்கள் அல்ல, இந்த விளைச்சலை கொடுத்தது கடவுள்தான். ஆகவேதான் நடுகின்றவனுக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகின்றவனுக்கும் பெருமை இல்லை, வெளியே செய்த கடவுளுக்கே பெருமை என்று சொல்லுகிறார். அதாவது நாங்கள் நடலாம், நீர் பாய்ச்சலாம், ஆனால் அங்கே விளைச்சல் வருகிறது என்றால் அது கடவுளால் தான் வருகிறது. ஆகவேதான் நாங்கள் சாதாரண உடன் உழைப்பாளிகள், கடவுளுடைய உடன் உழைப்பாளிகள். நீங்கள் கடவுள் பண்படுத்துகின்ற தோட்டம். ஆகவே நடுகின்றவனுக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனுக்கும் பெருமை இல்லை, பெருமையெல்லாம் ஆண்டவருக்கே என்று ஒரு அழகான ஆன்மீக தத்துவத்தை பவுல் நமக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, பல வேளைகளிலே நாங்கள் பணி செய்கிற பொழுது அல்லது போனால் ஒரு சில வெற்றியை காணுகிற பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் தான் அந்த வெற்றிக்கு காரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பவுலுடைய ஆன்மீகம் அப்படி அல்ல. நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், நாங்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று சொல்வது போல பவுல் தன்னுடைய வேலையை செய்தார், அப்பல்லோ தன்னுடைய வேலையை செய்தார். ஆனால் அங்கே வந்த விளைச்சல் ஆண்டவருக்குரியது, பெருமை ஆண்டவருக்கே உரியதாகும். ஆகவே எல்லா புகழும் ஆண்டவருக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே என்கின்ற மனநிலையோடு தான் எங்களுடைய பணியை நாங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் எங்களுடைய வாழ்விலே இன்னும் அதிகமாக பாய்ந்தோடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இறைவன் நமக்கு தந்த வெற்றிகளை மனதிலே கொள்ளுவோம். இந்த வெற்றிகளுக்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்வதற்கு மேலாக இந்த வெற்றிகளுக்கு அடிப்படை காரணம் இறை அருள் என்பதை புரிந்து கொண்டு இன்றைய திருப்பலியிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்னும் சிறப்பாக நாங்கள் நடுகின்ற பணியை,
நாங்கள் தண்ணீர் ஊற்றுகின்ற பணியை கடவுளுடைய உடன் உழைப்பாடுகள் என்ற மனநிலையோடு செய்து இந்த உலகம் என்கின்ற இந்த கடவுள் பண்படுத்துகின்ற தோட்டத்திலே நாங்கள் உழைப்பாளிகள் என்கின்ற மனநிலையோடு எளிமையோடு வாழ இறையாசிர் வேண்டுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் நீர் விட்டு சென்ற பணியை சரியான முறையில் ஆற்றிட தேவையான ஆவியின் வரங்களை அவர்கள் மீது பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, எம் இளையோரை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் வளமான வாழ்வு, சிறந்த வேலை வாய்ப்பு, பொருளாதார உடல் உள உறுதியை அவர்களுக்கு நீர்தாமே வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நல்ல தந்தையே இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் சுயநலத்தில் மூழ்கிவிடாது நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைதியாக மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எம் குடும்பங்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். இன்றைய காலத்தில் குடும்ப உறவுக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தால் தகர்த்தெறிந்து குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலையும் இது தந்திருக்கின்ற செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக நடுகின்றவனுக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகின்றவனுக்கும் பெருமை இல்லை, மாறாக விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையில் தருகின்ற உமக்கே பெருமை என்கின்ற பவுலனுடைய அழகான செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் பெறுகின்ற வெற்றிகளிலே எங்களை பெருமைப்படுத்தாமல் அந்த வெற்றிகளை தருகின்ற உமக்கே பெருமை என்கின்ற ஆன்மீக தத்துவத்தோடு நாங்களும் வாழ நீரே எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என்னை தந்தேன் இறைவா,
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அப்பக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடியார் முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதளத்திலோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனிவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஆனந்தமே வரமன்று தருவாயா, திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. ஒரு கணமுனை அழைத்தேன், நீ என் மனம் அமர்வாயா. என்னகம் நீ அமர்ந்து ஒளிதனை பொழிவாயா. வாய்வாக வாய்வாகவா அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. போன்ற உள்ளம் உன்னிடம் பார்க்கின்றேன், மழை திறந்த வெள்ளம் போல உன்னுறவை பார்க்கின்றேன். ஆகாயம் போன்ற உள்ளம்
உம்மை பார்க்கின்றேன். மலை போன்ற உந்தன் உள்ளம் மன்னிக்க கேட்கின்றேன். தாய்மைக்கு மேலாம் உந்தன் அன்பிதயம் கேட்கின்றேன். எனக்கினி ஏதுமில்லை, நீதானே என் எல்லை. அடைவேனே உன்னை, அருள் வடிவே ஆனந்தமே, வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே, அருகினில் வருவாயா. இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நம் தந்தை, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மாபாவம் அம்மை மேவாமல், மாபாவம் அம்மை மேவாமல், காப்பாயே அருளிவாயே. கன்னி மாதாவே சரணம், மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோவுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோவுற கண்டோம். தாபம் செய்வோம் தினம் செபமாலை சொல்வோம், தபம் செய்வோம் தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.